கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு அது எப்படி தெரியும்? ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு? ஓகே. நான் வந்து ரொம்ப முக்கியமா ஒரு 5 வந்து அறிகுறிகள் வந்து சொல்றேன். நம்மளோட கிட்னி வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல நம்ம வந்து காலையில நம்மளோட கண்ணாடியில போய் ஃபேஸ பாக்குறோம் அப்படின்னா, நம்மளோட கண்ணு வந்து சுத்தி வந்து வீங்கி இருக்கும். அதே மாதிரி நம்மளோட முகங்கள் வந்து ரொம்ப வீக் அடைஞ்சு பஃபி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து இருக்கும். 2வது வந்து பார்த்தோம்னா, நம்ம ரொம்ப நேரம் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கோம், இல்லைன்னா நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட கால் வந்து வீக்கமாயிருக்கும். சோ நம்ம ஒரு விரல் வச்சு குத்தி பார்த்தோம்னா, உள்ள அமுங்கிட்டு வெளியில வரும். சோ இந்த கால் வீக்கம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு இண்டிகேஷன். 3வது வந்து என்னன்னா, நம்மளுக்கு தோல்ல, கையில எல்லா இடங்கள்லயுமே வந்து ஒரு சின்ன ஊறல் வந்து இருந்துட்டே இருக்கும். இச்சிங் வந்து ரொம்ப காமனா இருக்கும். சோ 4வது முக்கியமான அறிகுறி என்னன்னா, நம்மளுக்கு வந்து அடிக்கடி யூரின் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா, பெயின் ரொம்ப அதிகமா யூரின் பாஸ் பண்ணும்போது வலியோட பெயின் வந்து பெயின்ஃபுல் யூரினேஷன் சொல்லுவாங்க. சோ இது வந்து ரொம்ப காமனா இருக்கும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றது. நம்மளுக்கு வந்து கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ரொம்ப ஸ்லோ ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம உடம்பளவுல ரொம்ப வீக்காவும், டயர்டாவும் ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். சோ இந்த 5 அறிகுறிகளும் நம்ம கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணியே ஆகணும். ஏர்லி ஸ்டேஜ்லயே நம்ம இதை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸியா நம்மளால வந்து கிரானிக்கான கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன்ல இருந்து நம்மளே வந்து மீட்டெடுத்துக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. Bye. Thank you. பாய், தேங்க்யூ.